டெல்லி சென்றுள்ள ஆளுநர் ஆர்.என். ரவி குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை சந்தித்து பேசினார். நிலுவையில் உள்ள மசோதாக்கள் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு ஆளுநருக்கு பாதகமாக அமைந்துள்ளது. இதனை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் விமர்சனம் செய்திருந்தார். இந்த நிலையில் 4 நாட்கள் பயணமாக டெல்லி சென்றுள்ள ஆளுநர் ஆர்.என். ரவி குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை சந்தித்து பேசினார். தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து மத்திய சட்டத்துறை அதிகாரிகளுடன் ஆளுநர் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும், இதேபோல் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. போலி ஆவணங்கள் மூலம் நிலத்தை பத்திரப்பதிவு செய்த சிவகிரி ஜமீனின் வாரிசுதாரர்கள் உள்ளிட்ட 17 பேருக்கு தலா 30,000 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கம் சாலையில் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான 45 கிரவுண்ட் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் சிவகிரி ஜமீனின் வாரிசுதாரர்களான ராணி, பாலகுமாரி, நாச்சியார் உள்ளிட்டோர் கடந்த 2006ஆம் ஆண்டு பத்திரப்பதிவு செய்து கொடுத்துள்ளனர். இதை எதிர்த்தும் நிலத்தை அபகரித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் தனியார் நிறுவனத்தின் நிர்வாகி மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை எழும்பூர் பெருநகர குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்தது விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து சிவகிரி ஜமீன் வாரிசுதாரர்கள் உள்ளிட்ட 17 பேருக்கு தலா 30,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் செயல்படும் கிரஷர்களின் உரிமையாளர்கள் தொழிலாளர்களின் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தால் ஜல்லி, எம்சாண்டின் விலை மேலும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குவாரிகளில் வெட்டியெடுக்கப்படும் கற்களுக்கு கனமீட்டர் அடிப்படையில் பணம் செலுத்தி வந்த நிலையில் தற்போது அது மெட்ரிக் டன் என்கின்ற அடிப்படையில் செலுத்த வேண்டும் என்றும், பிற மாநிலங்களில் இல்லாத வகையில் கனிம நில வரியை செலுத்த வேண்டும் என்கின்ற அரசின் உத்தரவை கண்டித்தும் கோனேரிப்பள்ளி என்னும் இடத்தில் கிரஷர் உரிமையாளர்களும் தொழிலாளர்களும் பந்தல் வைத்து காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நூற்றுக்கணக்கான லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் கட்டுமான பணிகளுக்கான எம்சாண்ட், ஜல்லி ஆகியவற்றின் விலை மேலும் அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் பாஜக கவுன்சிலர் புகார் அளித்துள்ளார். சைவம், வைணவ மதங்கள் குறித்தும் பெண்கள் குறித்தும் ஆபாசமாக பேசிய அமைச்சர் பொன்முடி மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளும்படி சென்னை மாநகராட்சி 134 பாஜக கவுன்சிலரான உமானந்தன் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மே மாதம் 11ஆம் தேதி பாமக நடத்தும் சித்திரை முழு நிலவு மாநாட்டு விழாவில் பங்கேற்க செங்கல்பட்டு மாவட்டம் காரணை பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு வீடு வீடாக சென்று பாமக செயல் தலைவர் அன்புமணி அழைப்புதலை வழங்கினார். அப்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்களை முன்வைத்து இந்த மாநாடு நடத்தப்பட உள்ளதாகவும், அனைவரும் குடும்பத்துடன் மாநாட்டிற்கு வந்திருந்து சிறப்பிக்க வேண்டும் என்றும் அன்புமணி கேட்டுக் கொண்டார். மீன்பிடி தடை காலத்தை தொடர்ந்து தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் விலை கடும் உயர்ச்சியடைந்துள்ளது. தடைகாலம் காரணமாக விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் பாரம்பரிய நாட்டுப்படகு மற்றும் ஃபைபர் படகு மீனவர்கள் மட்டுமே கடலுக்கு மீன்பிடிக்க செல்கின்றனர். இதனால் மீன்களின் விலை அதிகரித்து காணப்படுகிறது. வஞ்சிர மீன் கிலோ 1,300 ரூபாய் வரையிலும், விளை மீன், ஊழி மீன், பாறை ஆகிய மீன்கள் கிலோ 500 முதல் 600 வரையிலும், நகரை கிலோ 300 முதல் 400 ரூபாய் வரையிலும், நண்டு கிலோ 600 ரூபாய் வரையிலும் விற்பனையாகிறது. விலை உயர்ப்பையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் மீன்களை வாங்கிச் சென்றதால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னை கிண்டியில் தொடர் விபத்தை ஏற்படுத்தியதாக நடிகர் பாபி சிம்ஹாவின் கார் ஓட்டுநரை போலீசார் கைது செய்துள்ளனர். பின்னர் காரையும் பறிமுதல் செய்தனர். மதுபோதையில் வாகனத்தை இயக்கிய ஓட்டுநர் புஷ்பராஜ் சாலையில் சென்ற 6க்கும் மேற்பட்ட வாகனங்களை இடித்து சேதப்படுத்தியதில் பெண் உட்பட 3 காயமடைந்தனர். தகவலின் பேரில் கிண்டி போக்குவரத்து போலீசார் ஓட்டுநர் புஷ்பராஜை கைது செய்து காரையும் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஆழ்வார்பேட்டையில் தனியார் மருத்துவமனையின் மாடியிலிருந்து குதிக்க முயன்ற பெண்ணை போலீசார் பத்திரமாக மீட்டனர். தனியார் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வந்த பெண் திடீரென்று மருத்துவமனையின் மேல்தளத்திலிருந்து ஜன்னல் வழியாக பால்கனியில் இறங்கி அங்கிருந்து கீழே குதிக்க முயன்றுள்ளார். இதனை அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்த போக்குவரத்து போலீசார் பார்த்ததை அடுத்து உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று ஜன்னல் வழியாக பால்கனிக்கு வந்து அந்த பெண்ணை பத்திரமாக மீட்டுள்ளனர். மேலும் தகவலின் பேரில் மயிலாப்பூர் போலீசார் விரைந்து வந்து அந்த பெண்ணையிடம் விசாரணை மேற்கொண்டனர். காவலர் பெண்ணை மீட்ட வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
சென்னை அரும்பாக்கத்தில் தேங்கிய மழைநீரில் மின்சாரம் பாய்ந்து உயிருக்கு போராடிய பள்ளி மாணவனை இளைஞர் ஒருவர் துணிச்சலாக காப்பாற்றிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அரும்பாக்கம் முத்தாட்சியம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்த தனியார் பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கும் 9 வயது சிறுவன் சென்ராயன் கடந்த 16ஆம் தேதி பள்ளி சென்று தரும் வகையில் தேங்கிய மழை தண்ணீரில் நடந்து சென்றபோது மின்சாரம் தாக்கி விழுந்து உயிருக்கு போராடியுள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த கண்ணன் என்பவர் துரிதமாக செயல்பட்டு மாணவனை மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார். கண்ணனின் கையிலும் காயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அரும்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நெல்லையில் மாணவர் சின்னத்துரை மீது நடந்த தாக்குதல் சாதி ரீதியான தாக்குதல் இல்லை என்றும் திமுக அரசை தலித்துகளுக்கு எதிரான அரசாக காட்டுவதற்காக இதுபோல் முயற்சிப்பதாகவும் தமிழக காங்கிரசின் எஸ்சி பிரிவு துணைத் தலைவர் ரஞ்சன்குமார் தெரிவித்துள்ளார். மாணவரை சந்தித்து ஆறுதல் கூறி மருத்துவ செலவுகளுக்கு நிதியுதவி வழங்கிய ரஞ்சன்குமார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இது சாதி ரீதியிலான தாக்குதல் இல்லை என்றும் இன்ஸ்டாகிராம் மூலம் பழைய நண்பர் ஒருவர் பத்திரிகை வைத்து அழைத்ததாகவும் அதன் பேரில் சென்றபோது தாக்குதல் நிகழ்ந்ததாகவும் மாணவன் தெரிவித்ததாக அவர் கூறினார். பட்டியலின மக்களின் அரணாக செயல்படும் திமுக அரசை விமர்சனத்துக்கு உள்ளாக்குவதற்காக இந்த தாக்குதலை சாதி ரீதியிலான தாக்குதல் என்று சித்தரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை திருவான்மியூரில் மதுபோதையில் காவலரை தாக்கி கையை கடித்து 2 கைது செய்யப்பட்டனர். திருவான்மியூர் ஆர்டிஓ அலுவலகம் எதிரே உள்ள எலைட் டாஸ்மாக் அருகில் சந்தேகத்தின் பேரில் இருவரிடம் காவலர் வேலாயுதம் விசாரித்த போது மதுபோதையில் இருந்த அவர்கள் காவலரை தாக்கி கையை கடித்ததோடு பைக் சாவியால் குத்தி தாக்கியுள்ளனர். இதை பார்த்து அருகில் இருந்தவர்கள் இருவரையும் மடக்கி பிடித்து அடித்து உதைத்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடம் வந்த கூடுதல் போலீசார் போதை ஆசாமிகள் இருவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்து வந்தனர். அதில் அவர்கள் திருவான்மியூர் திருவீதி அம்மன் கோயில் தெருவில் வசிக்கும் செங்கல்பட்டைச் சேர்ந்த லிப்ட் மெக்கானிக் புஷ்பராஜ் மற்றும் காசிமேட்டைச் சேர்ந்த ஏசி மெக்கானிக் தேவகுமார் என்பது தெரியவந்தது. இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு அருகில் 12 கிலோ உலர் கஞ்சா கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அதனை கடத்தி வந்தது யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். எழும்பூர் ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்த போது நடைமேடை ஒன்றில் கேட்பாரட்டு கிடந்த பேக் ஒன்றை ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் கைப்பற்றினர். அதை சோதித்ததில் 4 பண்டல்களாக அந்த பேக்கில் உலர் கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து 12 கிலோ எடையுள்ள 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உலர் கஞ்சாவை ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் மாநில நுண்ணறிவு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பாஜக நிர்வாகியும் நடிகையுமான குஷ்புவின் எக்ஸ் பக்கம் மர்ம நபர்களால் ஹேக் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து தெரிவித்துள்ள குஷ்பு, இன்று காலை எக்ஸ் பக்கத்தில் நுழைக்க முயற்சித்தேன். ஆனால் யாரோ புது மெயில் ஐடியை பயன்படுத்தி லாகின் செய்ததாக மெசேஜ் வந்தது. மர்ம நபர்கள் புது ஐடி போட்டு என் எக்ஸ் பக்கத்தை ஹேக் செய்துள்ளனர். இதுகுறித்து சைபர் கிரைமில் புகார் அளித்ததாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் சிமெண்ட் கலவை ஏற்றி வந்த டேங்கர் லாரி சாலையில் கவிழ்ந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. வானிலை மையம் அருகே சென்று கொண்டிருந்த லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் அங்கு வந்த போலீசார் ஜேசிபி இயந்திரம் மூலமாக சிமெண்ட் கலவை செய்யும் டேங்கர் லாரியை ஓரமாக ஒதுக்கி அதனை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். லாரி கவிழ்ந்ததன் காரணமாக 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திமுகவை வீழ்த்தும் சக்தி அதிமுகவிடம் இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் நடைபெற்ற அதிமுக பூத் கமிட்டி உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பங்கேற்று பேசினார். அப்போது அதிமுக வெற்றி பெற்றால் நாட்டுக்கு நல்லது, திமுக வெற்றி பெற்றால் அவர்களின் வீட்டுக்குத்தான் நல்லது என்று அவர், காவல்துறையினர் குடும்பத்திற்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் தமிழகத்தில் உள்ளதாகவும் அடுத்த ஆட்சி அதிமுக தான் என்று திமுகவினரை கூறி வருவதாகவும் அவர் கூறினார். தூத்துக்குடி அருகே குடும்ப பிரச்சனையில் மருமகனை அம்மி குழவியால் தாக்கி கொலை செய்த மாமனார் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். நாசரத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் மாடசாமி தூத்துக்குடி அருகே புதியம்பத்தூர் கீரை தோட்டத்தைச் சேர்ந்த சரவணகுமாரின் மூத்த மகள் சங்கீதாவை திருமணம் செய்துள்ளார். 2 மாதங்களுக்கு முன்பு சங்கீதாவுக்கு குழந்தை பிறந்த நிலையில் அவரை தாய் வீட்டிலிருந்து அழைத்துச் செல்ல வந்த மாடசாமி மதுபோதையில் இருந்ததால் மகளை உடன் அனுப்ப மாமனார் சரவணகுமார் மறுத்துள்ளார்.
இதனால் தகராறு ஏற்பட்ட நிலையில் சரவணகுமார், அவரது இரண்டாவது மருமகன் ஆதிலிங்கம் ஆகியோர் மாடசாமியை அம்மிக்குழவியால் தாக்கியதில் பலத்த காயமடைந்தவர் உயிரிழந்தார். தகவலின் பேரில் மாடசாமியின் சடலத்தை கைப்பற்றிய புதியமுத்தூர் போலீசார் சரவணகுமார், ஆதிலிங்கம் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தினர். சென்னை தியாகராய நகரில் இளம்பெண்ணிடம் பாலியல் செயலில் ஈடுபட்ட இளைஞரை பொதுமக்கள் கட்டி வைத்து சரமாரியாக தாக்கினர். திருவண்ணாமலையைச் சேர்ந்த 24 வயது இளம்பெண் தியாகராய நகரில் உள்ள சாப்ட்வேர் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் நிலையில் நேற்று வேலைக்கு செல்வதற்காக தான் தங்கியிருந்த விடுதியிலிருந்து நிறுவனத்திற்கு சென்றுள்ளார். அப்போது பின்தொடர்ந்து வந்த தியாகராய நகரைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற இளைஞர் திடீரென இளம்பெண்ணை கன்னத்தை கிள்ளி "ஐ லவ் யூ செல்லம்" என கூறிவிட்டு தப்பிவிட வந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த இளம்பெண் கூச்சலிடவே அருகில் இருந்தவர்கள் உடனே விக்னேஷை பிடித்து கம்பத்தில் கட்டி வைத்து அடித்தனர். தகவலிருந்து வந்த போலீசார் அந்த நபரை மீட்டு விசாரணை நடத்தினர். எப்படி ஓடுவாரு? இவ்வளவு தூரம் ஓடுவாரு அவரு? நான் எதுவுமே பண்ணல. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பாலக்கரை ரவுண்டான் அருகே காவல்துறையை கண்டித்து அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெண்களை அநாகரிகமாக பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக சார்பில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்துக்காக மேடை அமைக்கக்கூடாது என்று காவல்துறை கூறியதால் போலீசார் மற்றும் அதிமுகவினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் தீவிரமடைந்தது. இதையடுத்து 200க்கும் மேற்பட்டோர் திடீரென பாலக்கரை ரவுண்டானாவில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு நிலவியது. பின்னர் போலீசார் மேடை அமைப்பதற்கு அனுமதி வழங்கினர். சென்னை திருவல்லிக்கேணி அருள்மிகு பார்த்தசாரதி பெருமாள் கோயிலில் பிரம்மோற்சவத்தை ஒட்டி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயில் விளங்கி வருகிறது. ஆண்டுதோறும் இங்கு பிரம்மோற்சவம் சித்திரை மாதமும், மேற்கு நோக்கி எழுந்தருளியிருக்கும் நரசிம்ம பெருமாள் பிரம்மோற்சவம் ஆனி மாதமும் விமரிசையாக நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு சித்திரை பிரம்மோற்சவத்தை ஒட்டி பார்த்தசாரதி கோயிலில் இன்று காலை தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மாட வீதிகளில் கம்பீரமாக தேர் உலா வந்தபோது "கோவிந்தா கோவிந்தா" என்ற பக்தர்களின் முழக்கம் விண்ணை முட்டியது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நடைபெற்ற காளை விடும் திருவிழாவில் மாடு முட்டியதில் படுகாயமடைந்த இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். அனங்காநல்லூர் மோட்டூர் கிராமத்தில் நடைபெற்ற 20ஆம் ஆண்டு காளை விடும் திருவிழாவில் அண்டை மாவட்டங்களைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று சீறி பாய்ந்தன. போட்டியினை ஆயிரக்கணக்கான ஆர்வத்துடன் பார்த்து வந்த நிலையில் அகரம் பகுதியைச் சேர்ந்த பரந்தாமன் என்ற கூலி தொழிலாளி மாடு முட்டியதில் படுகாயமடைந்தார். குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். குடியாத்தம் தாலுகா போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.